வணக்கம் நண்பர்களே. போன வீடியோவில் லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ் சிலிண்டர் வீட்டு உபயோகம் மற்றும் வர்த்தக உபயோகத்திற்கான சிக்கல்கள் இருக்கு, அதனால அதில் சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க, அதாவது ரெகுலேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியாக பல செய்திகள் வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த வீடியோவில் குறிப்பாக ஹோட்டல் இண்டஸ்ட்ரி எப்படி மொத்த வருமானத்தை மறைத்து 60% வருமானத்தை மறைத்து அதன் மேல வாங்கப்பட்ட ஜிஎஸ்டியும் தாங்களே எடுத்துக்கிட்டு அரசுக்கு கட்டாம இருந்தாங்க பார்த்தோம். அதுக்கு ஒருபடி அதனால வருமான வரித்துறை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல ஒரு டூல் வச்சு அனாலிட்டிக்கல் டூல் அப்படிங்கிறத வச்சு 1,77,000 ரெஸ்டாரண்ட் அண்ட் ஹோட்டல்ஸ் அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதில் 63,000 ஹோட்டலுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, இமெயில் மூலமா. எல்லாத்தையும் பார்த்தோம். இப்போ இது எந்த இடத்துல வந்து நிற்குது அப்படின்னா, இது ஏதோ குறையும் நிவர்த்தி ஆயிடும் அப்படின்னு எதிர்பார்த்தாக்க அது இல்லை. எதிர்கட்சிகளினுடைய தலையாய கொள்கை இந்த நாட்டை எப்படியாவது குட்டிச்சோறு ஆகணும், இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை கெடுக்கணும், இந்த நாடு வளர்ந்து ஒரு தன்னிறைவு பெற்ற நாடாக இருக்கக்கூடாது. பலவித வளர்ச்சிகள், அது பாதுகாப்பு சம்பந்தமா இருக்கட்டும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சம்பந்தமா இருக்கட்டும், இல்ல மக்கள் நலம் சார்ந்த திட்டங்களா இருக்கட்டும், எதிலேயுமே இந்த நாடை முன்னேற விடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முனைப்பா இருக்காங்க. அதிலும் குறிப்பா இப்ப ஆட்சியில் இருக்கக்கூடிய பாஜக அரசையும் பிரதம மந்திரி மோடி அவர்களையும் எப்படியாவது பதவியிலேருந்து இறக்கணும். இதுக்கு பலவிதமான டூல் கிட்ட முற்காலத்தில் நிறைய கையில் எடுத்தாங்க, எல்லாமே பிசுபிசுத்து போச்சு. காங்கிரஸ் வந்து ஒரு வெறுப்பினுடைய உச்சியில் இருக்காங்க. அவங்க என்ன செய்வாங்க பாவம், வெளிநாட்டிலேருந்து அழுத்தம் வந்துகிட்டே இருக்கு, எப்படியாவது ஏதாவது செய்யுங்க, இந்த ஆட்சியை அகற்றுங்க, நீங்க ஆட்சியில் உட்காருங்க, அப்போதான் நம்ம 2 பேரும் சுமூகமாக இந்த நாட்டை கொள்ளையடிக்கலாம், கெடுத்து குட்டிச்சோறாக்கலாம் அப்படிங்கிற ஐடியா ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்காக அவங்க பல அட்வைஸ்லாம் கொடுத்தாங்க வெளிநாட்டில். ராகுல் காந்தி அடிக்கடி போவார், இது பண்ணார், டூல் கிட்ட கொண்டு வருவார், இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார், செஞ்சு பார்த்தாரு, எல்லாமே பிசுபிசுத்து போச்சு. அப்புறம் பாராளுமன்றத்தில் ஒரு மிக மிக கேவலமான கொடூரமான கேடுகட்டத்தனமான நடவடிக்கை ஒன்று நிகழ்த்த பார்த்தாங்க, அதுலேயும் தோத்து போயிட்டாங்க. இப்போ சமீபத்தில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, லோக்சபாவினுடைய சபாநாயகர் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா மேலே இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வந்தாங்க, நம்பிக்கையில்லா தீர்மானம். ஏன்னா அவர் எதிர்கட்சிகளை பேச விட மாட்டேங்கிறாரு, எதிர்கட்சிகளுக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாரு, ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருக்காரு, இப்படிலாம் பலவிதமான குற்றச்சாட்டுகள்லாம் வச்சாங்க. 193 பேர் தான் இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு ஆதரவாக ஓட்டு அடிச்சாங்க. பெரும்பான்மை ஓட்டில் ஜெயிச்சிட்டாரு, ஆளுங்கட்சி ஜெயிச்சிடுச்சு. அதை ஓம் பிர்லாவே மீண்டும் அவைத்தலைவராக கண்டினியூ. இது ஃப்ரஸ்ட்ரேஷனுடைய அடுத்த கட்டம். என்ன செய்யறது தெரியல. இப்போ இந்த ஈரான் வாரை கையில் எடுத்திருக்காங்க. அதில் என்ன மாதிரி குறிப்பாக டூல் கிட்டுனா, போன தரம் நம்ம சொன்ன மாதிரி பெட்ரோல், டீசல், கெரசின் மற்றும் எரிவாயு என்று சொல்லக்கூடிய எல்பிஜி சிலிண்டர், கேஸ் சிலிண்டர்னு சொல்கிறோம், இதுக்கு மிகப்பெரிய தட்டுப்பாடு. இந்த வதந்தியை பரப்பி விட்டாங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா, நான் போன வீடியோலே சொல்லியிருந்த மாதிரி மிக முக்கியமாக 2 மாநிலங்கள் இதில் முனைப்பாக இருந்தாங்க. ஒன்று வந்து வெஸ்ட் பெங்கால், எல்லாரும் போங்க உடனே புக் பண்ணுங்க அப்படின்னு. அடுத்தது கர்நாடகா. இந்த 2 இடத்துலையுமே பாஜக இல்லாத அரசு இருக்கு. வெஸ்ட் பெங்காலில் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அராஜகத்தின் உச்சமாக இருக்கக்கூடிய முதல் அமைச்சர் மம்தா பானர்ஜி ஜனாதிபதி முர்மு மேடம் அவர்களையே அவமரியாதை செய்திருக்கார். புரோட்டோகாலே மெயின்டைன் பண்ணல, அடிப்படையாக கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை கூட செலுத்தல அவங்க. அதை விட கர்நாடகா பத்தி கேட்க வேணாம். நரேந்திர மோடி அடிக்கடி இப்ப இருக்கிற முதலமைச்சர் பத்தி என்ன சொல்லுவார்னா, அவர் பேர் வந்து சீதா ருப்பையா அப்படின்னுவார், அப்படிதான் சொல்றாரு அவர். அந்த அளவுக்கு ஊழல் இந்த 2 இடத்துலையும் கிளப்பி விட்டுருக்காங்க. நான் பெங்களூர்ல ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தேன். சில ஹோட்டல்லாம் மூடி இருக்காங்க. ஸோ அப்போ அதுலேருந்து நீங்க ஒரு புரிதல் வரும், இந்த ஹோட்டல் ஓனர்ஸ்லாம் யாரை சார்ந்து இருக்காங்க, எந்த கட்சிக்கு ஆதரவா இருக்காங்க, யார் சொல்படி கேட்கறாங்க அப்படி. ஒரே நாள்ல அகில இந்தியாவில் இருக்கிற எல்லா ஹோட்டல்லையும் கேஸ் சிலிண்டர் தீர்ந்து போயிடும். மிக மிக ஆச்சரியகரமான விஷயம். ஒண்ணுமே கிடையாது. இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் எங்களுக்கு வரக்கூடாது, நாங்க எல்லா தகுதித்தமும் செய்வோம், ஆனா எங்களை யாரும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. அதே மாதிரி மக்களை கிளப்பி விட்டுருக்காங்க. பல விதமான வதந்திகள் வந்து அப்படியே நிலைநாட்டப்பட்டது அப்படின்னு. இப்ப அது உண்மையாவே ஆயிடுச்சு அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் மனதுல ஒரு சந்தேகம், ஒரு பீதி எல்லாத்தையும் கிளப்பி விட்டு கிரைசிஸ் சிச்சுவேஷன் வாங்கல அந்த மாதிரி கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. என்ன சொன்னாலும் பல மக்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க. இது வெறும் வதந்தி, இதை நம்பாதீங்க அப்படின்னு சொன்னா அவங்க சரியான முறையில தன்னுடைய சிந்தனையை உபயோகிச்சு அதை எடுத்துக்கக்கூடிய மனப்பான்மையிலே மக்கள் இல்லை. இங்கதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன், இந்த மாதிரி மக்களை வச்சுக்கிட்டு எதிர்கட்சி செய்யறது தகாத செயல்கள்லையோ, இல்லை இந்த மாதிரி ஹோட்டல் இப்ப இவங்க
வரி ஏய்ப்பு செஞ்சிருக்காங்க. அத மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்க முடியும்னு நினைக்கிறீங்க? இந்த மக்களை நம்பி இப்ப இருக்கிற மத்திய அரசு செய்ய முடியுமா? திருப்பி திருப்பி நான் சொல்றேன். மக்கள் மாறாத வரை எந்தவித கடுமையான நடவடிக்கையும் எடுக்க முடியாது. அதுதான் உண்மை. ஒண்ணும் இல்ல. இது வெறும் வதந்தியா நம்பாதீங்க. அந்த வதந்திய அப்படியே உண்மையாவே ஆக்கிட்டாங்க எதிர்க்கட்சி. அந்த அளவுக்கு பரப்புரை செஞ்சிருக்காங்க. முதல்ல வந்து எல்லாரும் தெருவுல இறங்கி போராடுறாங்க. காலி சிலிண்டரை தூக்கிக்கிட்டு கேஸ் ஏஜென்சி முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அது ஒரு போராட்டம். அதுல வந்து அவங்க என்ன அதாவது எதிர்க்கட்சி காங்கிரஸ் மற்றும் டிஎம்கேயும் சேர்த்து தான் சொல்றேன் நான். என்ன எதிர்பார்த்தாங்களோ அதுல வந்து 90% வெற்றி அடைந்துட்டாங்க அப்படின்னு. மக்களுக்கு வந்து மத்திய அரசு மேல ஒரு வெறுப்பு, ஒரு கோபம், ஒரு ஆதங்கம் எல்லாம் வந்தாச்சு. அந்த அளவுக்கு அதை ஊதி ஊதி பெருசாக்கி எந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா, தெருவில் இறங்கி போராட்டத்தோட நிறுத்தாம கொஞ்சம் கொஞ்சமா மோடி பதவி விலக வேண்டும். இதுதான் அவங்க எதிர்பார்த்த முக்கியமான பாயிண்ட். அதை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. பல பேர் இப்ப பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல வந்து ஒரு 90% பேர் வந்து யாரெல்லாம் இந்த மோடி விலக வேண்டும், பதவி விலக வேண்டும், இம்மீடியட்டா கேஸை கொடுங்க இதெல்லாம் சொல்றாங்களோ அவங்க எல்லாமே கூலிக்கு மாரடிக்கிறவங்க தான். உண்மையான இந்திய மக்களா இருக்கிறதுக்கு ரொம்ப குறைவு, வாய்ப்புகள் மிகவும் குறைவு. எல்லாம் அந்த கட்சி சார்ந்த கூட்டமாக தான் இருக்கும். 200 ரூபாய் அப்படின்னு அடிக்கடி கமெண்ட்ல படிக்கிறேன் நான். அந்த 200 ரூபாய் கூட்டமாக தான் இருக்கும். கூப்பிட்டு வந்து கூப்பாடு போட்டு மோடி பதவி விலக. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சோசியல் மீடியால எந்தெந்த மாதிரி பரப்புரைகள்லாம் செய்யும். ஒருத்தர் சொல்றாரு, ரொம்ப சீரியஸா சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு, நான் ஜனவரி மாசம் ரெஜிஸ்டர் பண்ணேன் ரீஃபில்க்கு, எனக்கு சிலிண்டர் இன்னி வரைக்கும் வரல. ஜனவரி பிப்ரவரி 2 மாசம் போய் இப்ப 10 தேதி ஆயிடுச்சு, மார்ச் மாசம். அவர் தனக்கு இன்னும் சிலிண்டர் வரல அப்படிங்கிறார். உடனே என்ன, அவர் எந்த ஏஜென்சி சார்ந்தவரோ, இது நெல்லை மாவட்டத்துல நடந்தது, நெல்லை திருநெல்வேலி டவுன்லயே நடந்தது. அந்த மாவட்டத்துல அங்க இருக்கிற அந்த ஏஜென்சி கிட்டயே இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அவர்கிட்ட நேரடியா கேள்விகள் வைக்கப்பட்டுள்ளது. நிஜமாவே இவர் வந்து ஜனவரியில சொல்றாரு இந்த மாதிரி, இது உண்மையா என்ன அப்படின்னு. அவர் சொல்றாரு, அவருக்கு ரூல்ஸ் ரெகுலேஷன் தெரியாதுங்க. 8 நாட்களுக்கு மேல எந்த புக்கிங்கும் பெண்டிங்ல இருக்கக்கூடாது. இது எண்ணெய் கம்பெனிகளுடைய அடிப்படையான ரூல்ஸ். இப்போ ஒருத்தர் புக் பண்றாரு அப்படின்னா, ஏதோ காரணங்களுக்காக 8 நாளைக்கு அவருக்கு வந்து சப்ளை கொடுக்கல அப்படின்னா, காரணத்தை வந்து அந்த ஆயில் கம்பெனிக்கு நீங்க தெரிவிக்கணும். இந்த காரணத்தினால நாங்க கொடுக்கல அப்படின்னு. அது ரூல்ஸ் அப்படிங்கிறாரு. 8ஆம் நாள் ஆட்டோமேட்டிக்கா அது இதுவாயிடும் அப்படிங்கிறாரு, எக்ஸ்பயர் ஆயிடும், இல்லைன்னா கம்பெனிக்கு ரிப்போர்ட் போயிடும் அப்படிங்கிறாரு. பல விதமான தளங்கள் இருக்கு நீங்க ரீஃபில் புக் பண்றதுக்கு. எல்லாரும் சொல்றாங்க போன் செஞ்சா எடுக்க மாட்டேங்கிறாங்க, ஆன்லைன் வந்து ஆகும். யோசிச்சு பாருங்க. சில உதாரணங்களோட நான் இதை விளக்கு. ஸோ அந்த ஏஜென்சியில் இருக்கிறவர் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு எந்த விதமான தட்டுப்பாடும் கிடையாது. இதை பாருங்க, இப்போ கூட லாரி வந்துகிட்டு இருக்கு, நாங்கள் அன்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் சொல்றாரு அந்த இன்டர்வியூல. சிலதை மட்டும் நான் வாய்ஸா உங்க கூட நீங்க கேட்குற மாதிரி நான் ஏற்பாடு செய்யறேன். அதுக்கு ஏன்னா நான் அந்த வீடியோவை காமிக்க முடியாது, வெறும் வாய்ஸ் மட்டும் நீங்க கேட்கலாம். டிவி மீடியால போட்டதுனால எல்லாரும் பேனிக் ஆயிருக்காங்க, எல்லாரும் புக் பண்றாங்க. இது வந்து இந்த ஒரே நம்பர் வந்து த்ரூ அவுட் இந்தியா இருக்குது. புக் பண்ணதுனால என்ன ஆகுது, எல்லாருக்கும் டிராபிக் ஆகி அங்கங்க பிளாக் ஆகி நிக்குது. இதுதான் மெயின் ப்ராப்ளம். இது வந்து பெருசா வந்து சொல்லாதீங்க, சொன்னீங்கன்னா இது ப்ராப்ளம் ஆகும். இதுல வந்து 6 சிஸ்டம் இருக்கு, ஒரு சிஸ்டம் கிடையாது புக்கிங்க்கு. 6 சிஸ்டம் இருக்கு. வாட்ஸ்அப் கால் இருக்கு, மிஸ்டு கால் இருக்கு, எஸ்எம்எஸ் இருக்கு, இண்டியன் ஒன் ஆப் இருக்கு, பாரத் பில் பேமெண்ட் இருக்கு. அதான் பாரத் பில் பேமெண்ட் அமேசான், பிளிப்கார்ட். அதுக்கப்புறம் இந்த போர்ட்டல்ல உள்ள போய் நீங்க புக் பண்ணலாம். ஜனங்க சொல்ற மாதிரி புக்கிங் இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா நேத்து மாத்திரம் எனக்கு ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு 500 புக்கிங் வரும். எனக்கு நார்மலா 350 புக்கிங் வர இடத்துல 500 புக்கிங் வந்திருக்கு. இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்னிங் ஒரு 10 o'clock பார்க்கும்போது 240 புக்கிங் இருந்துச்சு. புக்கிங் ஆவலன்னு அப்புறம் எப்படி சொல்றாங்க. இப்போ நேத்து வந்து ஒரு இன்சிடென்ட் வந்து டிவில இருந்து போடுறாங்க, சார் ஜான்வரி மாசம் பில்லுல இருந்து புக்கிங் சப்ளை பண்ணலன்றாங்க. எங்க கிட்ட போன மாசம் பில்லே கிடையாது, ஆனா ஜான்வரி மாசம் பில்லு தப்பா சொல்றாங்க. கஸ்டமர் பேனிக் ஆவாங்க, திருப்பி ஓடி வந்து இங்க புக் பண்ண தான் யோசிப்பாங்க. எங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு சார், எங்களுக்கு 8 நாள் பில்லுக்கு மேல வச்சா எங்க சிஸ்டம் லாக் ஆயிடும். ஸோ அந்த 8 நாள் பில் தான் இருக்க முடியும் மேக்ஸிமம். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போதும் தேவையில்லாம இப்போ வந்து ஜான்வரி மாசம் பில்லே இருக்கு. நீங்க எந்த கஸ்டமர் வேணா கேட்டு பாருங்க, எங்க புக்கிங் வந்து இன்னைக்கு புக் பண்ணா மேக்ஸிமம் 2-3 டேஸ்ல போயிடும். அன்னைக்கே டெலிவரி நாங்க கொடுத்துருக்கோம். ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை சார், ஸ்லோ ஆகுது, சிஸ்டம் ஸ்லோ ஆகுது. சப்ளை டெய்லி எங்களுக்கு வருது தான், சப்ளை டெய்லி நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். பேனிக் ஆக வேணாம்னு கஸ்டமருக்கு சொல்லுங்க, அதுதான் மெயின். அருமையா அந்த கேஸ் ஏஜென்சி சொல்றாங்க, எந்த விதமான தட்டுப்பாடு இருக்கு கிடையாது. ஒன்லி இப்ப வந்து இந்த போர் சூழல் மற்றும் விநியோகத்தில் ஏற்படக்கூடிய சில சிக்கல்கள், தடங்கல்கள்லாம் இருக்கு. கப்பல்கள்லாம் வந்து சேரணும். அதனால என்ன செஞ்சிருக்கோம்னா, பதுக்கலை தவிர்ப்பதற்காக 21 நாள் மற்றும் 30 நாள் அப்படின்னு ஒரு கால நிர்ணயம் மினிமம்
பீரியட் ரீஃபில் புக் பண்றதுக்கு அப்படிங்கிற இதெல்லாம் செஞ்சிருக்காங்களே தவிர இது ஒரு ரெகுலேஷன், இது வந்து கட்டுப்பாடு கிடையாது, மறுப்பு கிடையாது அப்படின்னு தெளிவா சொல்றாரு. இந்து முன்னணியை சார்ந்த ஒரு மிக நல்ல வக்கீல் இருக்கார், குற்றாலநாதன் அப்படி, நெல்லை மாவட்டம் சேர்ந்த. அவர் சொல்றாரு, நான் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு புக் பண்ணிட்டு ஜிபேல பணத்தை அனுப்புனேன், சண்டே அன்னைக்கு எனக்கு டெலிவரி ஆயிடுச்சு. எப்ப? இது போன சாட்டர்டே சண்டேல நடந்தது. அதாவது எப்ப வதந்திகள் கிளப்பி விடப்பட்டு எரிவாயு கிடைக்காது, தடைபட்டு விட்டது, இனிமே எல்லாரும் முடிஞ்சது கதை அப்படின்னு சொன்ன நேரத்துல இது வந்திருக்குங்கிறாரு. அந்த மாதிரி ஆயிருக்கு. சென்ற சனி ஞாயிறுல இந்த மாதிரி இது மாதிரி பல பேர் சொல்லியிருக்காங்க. எனது நண்பரே ஒருத்தர் சென்னையில நான் ஃபோன் பண்ணி அதை பேசிக்கிட்டே இருக்கும்போது, இல்ல சார் நான் புக் பண்ணேன் 2.5 நாள்ல எனக்கு வந்துருச்சு சார், கொஞ்சம் டிலே ஆச்சு, அதனால ஒன்றும் இல்லை, ஆனால் 2.5 daysல நான் வந்துருச்சு. இப்போ பெங்களூர்ல நான் இருக்கிற இடத்துல நான் கேட்டேன், நான் 10 11 12 நாட்கள் தான் வெயிட்டிங் பீரியட் சார், நீங்க புக் பண்ணுங்க கிடைச்சிரும். 21 நாள் சொல்றாங்களே, அது சொல்லியிருக்காங்க சார் அதுக்குள்ள வந்துடும் அப்படின்னு. இது ஒரு, இப்போ நான் ஒரு உதாரணமா எப்படி இதை டேக்கிள் பண்ணலாம், என்ன மாதிரி செய்யலாம் அப்படின்னு ஒரு சின்ன உதாரணத்தை எடுத்துக்கிறேன். நான் என்ன மாதிரி உதாரணம் எடுக்கலாம் அப்படின்னா, ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியவே நம்ம எடுத்துப்போம். ஒரு ஹோட்டல்ல 20 சிலிண்டர் அவங்க நார்மலா புக் பண்ணி யூஸ் பண்றாங்க. அப்ப அந்த 20 சிலிண்டர்ல என்ன பண்ணுவாங்கன்னா, கடைசியில ஒரு 5 சிலிண்டர் இருக்கும்போது காலியான 15 சிலிண்டரை 5 சிலிண்டராக 3 முறை அவங்க புக் செய்வாங்க. ஒரு 5 நாளைக்கு வரும். அப்ப கரெக்டா அது வரும். இந்த 5 சிலிண்டர் உபயோகத்தில் இருக்கிற 5 சிலிண்டர் காலியாகும், அடுத்தது யூஸ் பண்ணுவாங்க, அடுத்தது வரும். இதுதான் சைக்கிள். இப்போ ஒரு Tier 3 or 2 நகரத்துல ஒரு 1000 ரெஸ்டாரண்ட், ஹோட்டல், ரெஸ்டாரண்ட், டீ கடை எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கிறோம். இந்த மாதிரி 20 சிலிண்டர் ஒரு ஹோட்டலுக்கு ஒரு மாசத்துக்கு தேவை அப்படின்னும் போது ஒரு 1000 20,000. ஆனா ஒரு நேரத்துல அவங்க எவ்வளவு புக் பண்ணுவாங்க அப்படின்னா 5 சிலிண்டர், 5000 சிலிண்டர். அது இப்ப 4 மடங்கு ஆகிறது. இப்ப இந்த தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வதந்தியும் பீதியினாலும் என்ன பண்றாங்க, 15 சிலிண்டர் ஒரே நாள்ல புக் பண்றாங்க. அது மாதிரி 1000 ரெஸ்டாரண்ட் புக் பண்றாங்க. 5000 புக் பண்ண வேண்டிய இடத்துல 15,000, 3 மடங்கு அதிகமாக. அப்ப காலதாமதம். ஏன்னா உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான், 5000க்கு தகுந்த மாதிரி தான் சிலிண்டருடைய டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். விநியோக வலைதளம் அப்படிங்கிறது சங்கிலி அப்படின்னு சொல்லுவாங்க, விநியோக சங்கிலி. அதாவது அதை வந்து லாஜிஸ்டிக் செயின் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கும். 15,000 வேணும் ஒரே நாள்ல புக் பண்ணாங்கன்னா எப்படி வரும் அது? அப்ப அது காலதாமதம். இந்த மாதிரி இது வந்து என்ன ஒரு உதாரணம். இன்னும் ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். இப்ப சாதாரணமா ஒரு 2 வீலர் எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒரு Tier 2 சிட்டியே எடுத்துப்போம். திருச்சியோ இல்ல மதுரையோ இல்ல கோயம்புத்தூர், அது மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வண்டி நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2 வீலர் 2 லிட்டர் பெட்ரோல். அந்த ஊர்ல வந்து ஒரு 10,000 வண்டி இருக்கு அப்படின்னா 2 வீலர் 20,000 ஒரு நாளைக்கு தேவை. ஆனா அதனுடைய கொள்ளளவு ஒரு 8 லிட்டரோ 10 லிட்டரோ ஒரு உதாரணத்துக்கு தருங்க, அது எக்ஸாக்டா அப்படிங்கிற டெக்னிக்காலிட்டிஸ்லாம் நம்ம உள்ள போக வேண்டாம். 10 லிட்டர் அதனுடைய கெப்பாசிட்டி. எல்லாரும் தட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு 10,000 வண்டிகளும் ஆளுக்கு 10 லிட்டர் போனா அது 1 லட்சம் ஆயிடும். நீங்க யோசிச்சு பாருங்க, 20,000 லிட்டர் ஒரு நாளைக்கு போடுற இடத்துல, தேவைப்படக்கூடிய இடத்துல 1 லட்சம் லிட்டர் தேவைப்படுது. இதை தவிர எல்லாம் வந்து இந்த வாட்டர் கேன் இருக்குல்ல, பிஸ்லரி கேன், அதை தூக்கிட்டு வந்து அந்த போட்டோவே காமிக்கிறேன் பாருங்க, அதுல ஃபில்அப் பண்றாங்க. அது ஆக்சுவலா அகேன்ஸ்ட் ரூல், அதை பண்ணவே கூடாது. லூசா பெட்ரோல் வாங்க முடியாது நீங்க, அது ரூல் இருக்கு, ஆயில் கம்பெனியோட ரூல் இருக்கு. ஆனா வாங்கிட்டு போறாங்க. இப்ப இந்த மாதிரி இருக்கும்போது எப்படி விநியோகம் செய்ய முடியும்? அப்ப இதன் மூலமாக, இந்த வதந்தி மூலமாக எதிர்க்கட்சிகள் என்ன எதிர்பார்த்தாங்களோ அது நடந்துருச்சு. என்ன எதிர்பார்த்தாங்க? செயற்கையான தட்டுப்பாடு. அதை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இப்ப இந்த செயற்கையான தட்டுப்பாடு என்ன ஆகும், நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் எல்லாரும் பீதி அடைஞ்சு கிடைக்கலப்பான்னு சொன்ன உடனே அது உண்மையாகிவிடும். வதந்தி உண்மையாக்கப்பட்டு விடும் அப்படிங்கிறதான் இங்க செய்தி. இதுக்கப்புறம் என்ன, அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க. மிக முக்கியமானது. இந்த மாதிரி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. பல பேரும் பல பதிவுகளை பதிவிடுறாங்க. குறிப்பா சிறுபான்மை இன மக்கள் பார்த்தா தட்டுப்பாடுங்க. அதுல குறிப்பா லேடிஸ் என்னமோ கிச்சனை இழுத்து மூடிட்டாங்க, அங்கேயே சமைக்க முடியல, சரி வெளியில ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம்னா அந்த ஹோட்டல் இல்லாம மூடிட்டாங்க, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோங்கிற மாதிரி ஒரு இமேஜ், ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி மத்திய அரசு மேல மிகப்பெரிய வெறுப்பை உண்டாக்கி அதுல வெற்றி அடைந்து விட்டார்கள். சரி, இது எதிர்க்கட்சியினுடைய வெற்றியா அப்படின்னு பார்த்தா மக்கள் ஆகிய நமது முட்டாள்தனத்தின் வெற்றி. அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஏன் தான் நம்புறோம். சரி, இதுக்கப்புறமா இது உடனே சில பேர் கேட்கலாம், மத்திய அரசு ஏன் இதற்கான நடவடிக்கைன்னு ஒண்ணுமே செய்யல அப்படின்ற மாதிரிலாம் கேள்விகள்லாம் வருது. இதற்கு அனாலஜி மாதிரி ஒரு சின்ன இன்னும் ஒரு உதாரணத்தை நான் உங்க கூட ஷேர் பண்றேன். ஒரு ஊர்ல ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க.
அவங்க மக்கள்கிட்ட இருந்து பணம் வாங்குறாங்க. ஒவ்வொருத்தரும் 10,000 5,000 ஏதோ போடுறாங்க. ஒரு 10 லட்சம் ரூபாய் சேருதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு வட்டி விகிதம் இருக்கும், அதை கொடுப்பாங்க. அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி வட்டி எப்படி சம்பாதிப்பாங்க? அவங்க வேற யாருக்காவது கடன் கொடுத்துருப்பாங்க, இல்ல வந்து ஒரு ரியல் எஸ்டேட் டெவலப் பண்ணுவாங்க, ஏதோ பண்ணுவாங்க. வேற எங்கேயாவது அவங்க முதலீடு செஞ்சிருப்பாங்க. இப்ப சடனா வந்து அந்த கம்பெனிக்கு பிடிக்காதவங்க, அந்த கம்பெனியோட வளர்ச்சியை தடுக்க வேணும்னு நினைக்கிறவங்க, எப்படி இந்தியாவின் வளர்ச்சியையும் இந்தியாவையே பிடிக்காமலும் இருக்கக்கூடிய எதிரி கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ், டிஎம்கே, டிஎம்சி, சமாஜ்வாதி பார்ட்டி, ஆர்ஜேடி, எல்லா கட்சிகளும் எதிரி கட்சிகள், எதிரியாகவே இந்த நாட்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய கட்சி. அந்த மாதிரி அந்த கம்பெனிக்கு எதிரியா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு சின்ன ரூமரை கலக்குறாங்க. வட்டிலாம் கொடுத்துருவான்ப்பா கரெக்டா, நீ வேணா என்னைக்காவது போய் அவன்கிட்ட என்னுடைய முதல்ல திருப்பி கொடுங்கன்னு கேட்டுப்பாரு. கொடுக்க மாட்டான், அவனால கொடுக்க முடியாது. ஏன்னா அவன் வந்து முதல்ல சாப்பிட்டுட்டான், அவ்வளவுதான், அதை போச்சு அப்படின்னு. அதை கூட என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு இந்த வட்டியை என்ன தெரியுமா சொல்லுவான்? சார் வேற யாராவது டெபாசிட் கொடுக்கட்டும் சார், அந்த டெபாசிட்டை வச்சு தான் சார் உங்களுக்கு வட்டி கொடுக்க முடியும். இந்த மாதிரிலாம் பேசும். இது எப்படி இருக்குன்னா, தான் என்ன செய்யறாங்களோ அதுதான். அதாவது இப்ப தமிழ்நாடு அரசையே எடுத்துக்கோங்க. கடன் மேல கடன் மேல கடன் வாங்குறாங்க, வட்டி கட்டுறதுக்கு கடன் வாங்குறாங்க. 60,000 கோடி வட்டி கட்டணும்னா 1,20,000 கோடி கடன் வாங்கிட்டு 60,000 வட்டியை கட்டிடுறாங்க. பழைய கடனும் வட்டியும் அடைச்சிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொன்னு என்ன செய்வாங்கன்னா, சம்பளம் கொடுக்கறதுக்கே வருவாய் இல்லை, அதுக்கு கடன் வாங்கி சம்பளம், பென்ஷன் எல்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த ஃபைனான்ஸ் கம்பெனியும் உங்க வட்டி கொடுக்கறதுக்கு கூட வேற யாருக்கிட்டே டெபாசிட் வாங்கி அதை உங்களுக்கு வட்டியா கொடுப்பாங்க. இந்த மாதிரி புரளியையும் வதந்தியும் கலப்பி விட்டுட்டாங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிச்சு. அப்ப என்ன ஆகும்? ஒரு காலகட்டத்தில் அந்த ஃபைனான்ஸ் கம்பெனியில முதலீடு செய்த அனைத்து மக்களும் ஒன்று சேர்ந்து ஒரு போராட்டம் மாதிரி நின்று எல்லாரும் இப்பவே இந்த க்ஷணம் எனக்கு வந்து பணத்தை கொடுக்கும். அவங்க முதலீடு செஞ்சிருப்பாங்க. நான் சொல்றது உடனே ஜம்ப் பண்ணாதீங்க சார், நிறைய ஃபைனான்ஸ் கம்பெனி ஃப்ராடு தான் சார் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. எனக்கு அந்த ஃபைனான்ஸ் கம்பெனி மாதிரி இதுலலாம் போய் இன்வெஸ்ட் பண்றது உடன்பாடு கிடையாது. நான் வந்து ஒரு பியூரிஸ்ட். நான் வந்து பேங்க்ல தான் ஏதாவது போடுறது, எப்படி பண்றதுனா பண்ணுவேன், அந்த மாதிரி தான். சரி, இப்ப இந்த நிலைமைக்கு வந்து அப்ப என்ன ஆகும்? அவரால் கொடுக்க முடியாது. அவருக்கு பீதி வந்துடும். ஐயோ, இது என்ன எல்லாருமே வந்து கேட்கறாங்க, நம்மளுடைய ரெப்புடேஷன் போயிடுமே, நம்ம பிசினஸை இழுத்து மூட வேண்டியதாயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயந்துட்டு என்ன பண்ணுவார், 2 நாள் கடையை மூடிட்டு வரும். உடனே அது இன்னும் பெரிய தீ பரவிடும். இதைத்தான் இப்ப எதிர்கட்சிகள் இந்த பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விஷயத்துல பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இதுக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படிங்கிற எண்ணம் சுத்தமா கிடையாது. அதுக்கு பதிலா எரியற தீல இன்னும் அதிக எண்ணெயை ஊற்றுற மாதிரி மேலும் 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 அதை இன்னும் தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் மத்தியில வதந்திகளை இன்னும் அதிகமா தூண்டி விட்டுட்டு இருக்காங்க. பாராளுமன்றத்தில் கேள்வி வைக்கிறாரு ராகுல் காந்தி. ஹர்தீப் சிங் பூரி பெட்ரோலியம் அமைச்சர் என்னென்ன ஏற்பாடெல்லாம் செஞ்சிருக்கணும் லிஸ்ட் எல்லாம் போட்டு படிக்கிறார். 95 லட்சம் எண்ணெய் ரஷ்யா செப்பரேட்டா நமக்கு அனுப்புது, கையெழுத்து போட்டிருக்கோம், வந்துகிட்டு இருக்கு. ஏற்கனவே 8 கப்பல் வந்துருச்சு ஹோர்மோஸ் ஸ்ட்ரைட்ல. அதை பத்தி வந்து இந்தியாவுக்கு மட்டும் அனுமதி அப்படின்ன உடனே அதுல சில சிக்கல்கள் இருக்கு. நான் தனியா ஈரானை பத்தி 2-3 வீடியோ சேகரிச்சு வச்சிருக்கேன் விஷயங்களை, அதை உங்க கூட ஷேர் பண்றேன். ஈரான் பர்மிஷன் கொடுத்துட்டா மட்டும் போதாது, வேண்டுமென்றே அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஹோர்மோஸ் ஸ்ட்ரைட்ல தாக்குதல் நடத்தி அந்த பழியை ஈரான் மேல போடுறதுக்கான சாத்தியக்கூறு அதிகம். அதுவும் இருக்கு. அப்ப என்ன, ஈரான் பர்மிஷன் கொடுத்துட்டாங்க இந்தியாவுக்கு மட்டும், மற்ற நாடுகள்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள்லாம் வந்திருக்கு. அது உண்மை. அதை வந்து எல்லாருமே நிறைய பேர் அதை வந்து சந்தேகப்பட்டாங்க. அதற்கான ஆதாரங்களோட அந்த செய்திகள்லாம் உண்மை என்று நிரூபிக்கப்பட்டது. இப்ப ஹர்தீப் சிங் பூரி இந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரே கூச்சல் குழப்பாடு, அதுல வந்து கூப்பாடு போட்டு அதுல என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஹர்தீப் சிங் பூரியை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எப்ஸ்டீன் ஃபைலோட கொண்டு போய் கனெக்ட் பண்ணிட்டேன். ஆயிலுக்கும் எப்ஸ்டீன் ஃபைலுக்கும் என்ன சம்பந்தம்? மடைமாற்றணும். இதேதான் வந்து மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அடிக்கடி பாராளுமன்றத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க கேள்வி கேட்குறீங்க, நான் பதில் சொல்றேன், நான் பதில் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒண்ணு நீங்க கேட்காம எழுந்து ஓடி போயிடுறீங்க, இல்லைன்னா என்ன பண்றீங்கன்னா இந்த கேள்விக்கும் பதிலுக்கும் சம்பந்தமே இல்லாத வேற ஒரு கேள்வி கேட்குறீங்க. அதை வந்து ரொம்ப அழகா, நான் தடுக்கல பாஞ்சா நீங்க கோலத்துல பாயறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சொலவடையோட அருமையா சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தம் என்ன, திசை திருப்பிட்டாங்க. ஹர்தீப் சிங் பூரி எங்கேயாவது எல்லா உண்மைகளையும் புட்டு புட்டு வச்சுட்டு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, எல்லாமே நல்லா சுமூகமா ஸ்மூத்தா ஓடிக்கிட்டு இருக்கு, எண்ணெய் தட்டுப்பாடு கிடையாது, கொஞ்சம் ரெகுலேட் பண்ணியிருக்கோம், ஏன்னா போர்க்கால சூழ்நிலை, அதற்கான முன்னெடுப்புகளை நடவடிக்கையிலையும் செஞ்சிருக்கோம்னு சொல்லிட்டா மக்கள் மத்தியில் அது எடுபட்டுறக்கூடாது. அதனால என்ன பண்ணிட்டாங்க, அந்த டாபிக் அப்படியே ட்ராப் பண்ணிட்டு எப்ஸ்டீன் ஃபைலையும் ஹர்தீப் சிங் பூரியும் கனெக்ட் பண்ணி அதுல உடனே என்ன ஆயிடுச்சு, நேச்சுரலி என்ன ஆகும், ஆளுங்கட்சியில் இருக்கிறவங்க எதை பத்தி பேசுறான்னு கூச்சல் போட்டாங்கன்னா உடனே நாங்க வெளிநடப்பு செய்யறோம். இதுதான் நடந்தது. இது மாதிரி சமீபத்தில் திருச்சி மாநாடு
என்டிஏனுடைய மாநாடு ஒன்று நடந்தது. அதில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்றினார். தெளிவா கிளியரா சொல்லியிருக்காரு, எண்ணெய்க்கு எந்த விதத்திலையும் தட்டுப்பாடு கிடையாது, பாஜக அரசு எல்லா நடவடிக்கைகளும் அதற்காக எடுத்துள்ளது அப்படின்னு கிளியர் கட்டா சொல்லியிருக்காரு. ஒரு பாரத பிரதமர் கிட்ட இருந்து ஒரு அஷூரன்ஸ் வருது, உறுதி வழி வருகிறது. அதையுமே நீங்க சந்தேகப்பட்டு திருச்சி மக்களை தூண்டி விடுவீங்களா? அதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த முட்டாள் மக்கள், நான் சொல்றது 200 ரூபாயை வாங்கிக்கிட்டு பதிவு போடுறவங்க, போராட்டத்தில் ஈடுபடுற முட்டாள் மக்கள் அதை நம்பிட்டு மற்றவங்களையும் தூண்டி விட்டுட்டு, இந்த மதில் மேல் பூனையாக பல பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாரையும் தூண்டி விட்டுட்டு என்கிட்ட வந்து யாராவது பேசலாம், நான் புட்டு வச்சிருவேன் எல்லாத்தையும், எந்தெந்த மாதிரிலாம் இருக்கு அப்படிங்கிறது. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஹர்தீப் சிங் பூரியை பத்தி சொன்னேன். பாரத பிரதமர் இதே மாதிரி திருச்சி மாநாட்டில் வெளிப்படையா அறிவித்திருக்காரு அப்படின்னு சொன்னேன். இன்னும் ஒரு முக்கியமான தகவல் உங்க கூட நான் ஷேர் பண்றேன். அது என்ன அப்படின்னா, KP முரளி, இவர் வந்து பெட்ரோலியம் டீலர்ஸ் அசோசியேஷன்ல இருக்கிற ஒரு பிரசிடென்ட், ஜெனரல் செக்ரட்டரியாகவும் இருக்காரு தமிழ்நாட்டில். இவர் வந்து நியூஸ் 18 அப்படிங்கிற ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில கிளியரா சொல்றாரு, தெளிவா சொல்றாரு, எந்த விதமான தட்டுப்பாடும் கிடையாது, நிறைய ஸ்டாக் இருக்கு. அவர் சொல்றாரு 90 நாட்களுக்கான ஸ்டாக் இருக்கு அப்படிங்கிறாரு. நம்ம கிட்ட எந்த 3 மாசம், அதுக்குள்ள பல நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கு. ரஷ்யா கிட்ட இருந்து ஆயில் வாங்குறோம், வெனிசுலாவில இருந்து வருது, ஈரான் திருப்பி எங்களுக்கு கொடுக்குறேன்றாங்க. ஹோர்மோஸ் ஸ்ட்ரைட் ஒண்ணுதான் அப்படின்றது கிடையாது. கேப் ஆஃப் குட் ஹோப் சவுத் ஆப்பிரிக்காவில் முனை, அங்கிருந்து வரலாம், இல்ல இந்த பக்கம் ஈஸ்ட் கோஸ்ட்ல இருந்து வரலாம், மலாக்கா ஸ்ட்ரைட் வழியா ஈஸியா வந்துடலாம். சென்னையை பத்தி நான் சொன்னேன், INSTCல. ஸோ இந்த மாதிரி பல வழிகள் இருக்கு, இல்லைன்னு சொல்லவே முடியாது. ஆனால் அது கொஞ்சம் காலதாமதம், அதுக்காகத்தான் ரெகுலேஷன். அதனுடைய செலவினங்களும் கொஞ்சம் அதிகமாக ஆகும். அதனாலதான் இந்த 60 ரூபாய் விலை உயர்வு வீட்டு எரிபொருள் கேஸ் சிலிண்டருக்கு. இந்த மாதிரி பல நடவடிக்கைகள். அந்த வந்து என்ன சொல்றாரு, அந்த முரளி அப்படிங்கிறவர் நியூஸ் 18, இவர் வந்து பெட்ரோலியம் டீலர்ஸ் அசோசியேஷனுடைய தலைவர், தெளிவா சொல்றாரு, எல்லா ஸ்டாக்கும் இருக்கு, மக்கள் பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை, வதந்திகளை நம்பாதீர்கள் அப்படி. ஆனா யாரும் கேட்கறாங்க? யாரும் கேட்கறது கிடையாது. காங்கிரஸ் வந்து இதெல்லாம் வந்து நீங்க நிறைய பதிவுகள்லாம் வருது, 2 விதமான பதிவு வருது. ஆனா எது வதந்தி அப்படிங்கிறத நம்ம படிக்கும் போதே நமக்கு தெரியுது. அதுல இருந்து நமக்கு வந்து சிரிப்பு தான் வருது. அது கண்டிப்பா உண்மை. அதெல்லாம் ஏன்னா அதை நம்ம படிக்கும் போதே அதுல உண்மைத்தன்மை இல்லைங்கிறது தெளிவா தெரியுது. அதே மாதிரி இதற்கு மறுப்பு சொல்வது அப்படின்னு பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை நமக்கு தெரிஞ்சாலும் பல மக்கள் இந்த வதந்திகளை தான் நம்புறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், செப்டம்பர் மாதம் 2013 இதே மாதிரி எண்ணெய் தட்டுப்பாடு வந்தது. அப்போ போர் கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுங்க. இப்ப வந்து போர், அப்ப வந்து வெறும் சாங்ஷன், தடை விதிக்கப்பட்டது அமெரிக்காவால் ஈரான் மேல். 140 ரூபாய் போச்சு பெட்ரோல், $1 பிரெண்ட் க்ரூட் ஆயில், இல்லைன்னு சொல்லல. அப்ப வந்து இருந்த பெட்ரோலியம் அமைச்சர் திரு வீரப்ப மொய்லி, அவருடைய அப்ப ட்விட்டர், அந்த ட்விட்டர் தளத்தில் அவர் என்ன பதிவிட்டு இருக்காருன்னா, சஜஷன் கொடுத்து 12 மணி நேரம் பெட்ரோல் பங்க்லாம் இழுத்து மூடிடணுங்கிறார். இரவு 8 மணியிலிருந்து காலை 8 மணி வரைக்கும் பெட்ரோல் பங்க் இழுத்து மூடிடுங்க. என்ன அருமையான சஜஷன். காங்கிரஸ் கிட்ட தான் நீங்க கத்துக்கணும், இந்த மாதிரி தகுடுதத்தமான தீர்வுகளை காங்கிரஸ் கிட்ட தான். அந்த ட்வீட்டரையும் உங்களுக்கு காமிக்கிறேன் நான். எப்பேற்பட்ட உயர்வான ஒரு தீர்வு கொண்டு வந்திருக்காரு. இப்படித்தான் ஒர்க் பண்ண. அந்த அமைச்சர் தலைமையில தான் அந்த பெட்ரோல் பாண்டை பத்தி போன வீடியோல நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. எவ்வளவு மோசமான ஒரு நிகழ்வு அது எடுத்திருக்காங்க. ஆனா பாத்துக்கங்க. அவர் அது வரை அடுத்ததா இன்னொரு கூத்து, இங்கே தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடிய DMK அரசு, முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவசரமா மேல்மட்ட அதிகாரிகளை கூட்டி ஒரு கூட்டம் அமைத்தார், அவசரகால கூட்டம். பெட்ரோலை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணினோம் அந்த கூட்டத்தில். என்ன நாடகம் இது? பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் அதனுடைய ப்ரொடக்ஷனோ கட்டுப்பாடோ எல்லாமே மத்திய அரசு சார்ந்து, உங்க கையில ஒண்ணுமே கிடையாது. உங்க கையில இருக்கிறது ஒண்ணுதான், அந்த பெட்ரோலை விற்கும் போது மாநில வரியாக நீங்க ஒண்ணு போடுறீங்க பாரு, அதை எடுத்துக்கிறீங்க, அவ்வளவுதான். மாநில வரின்னு ஒண்ணு எடுத்துக்கிறீங்க. அதை பத்தி பேசுறதுக்கு எந்த அருகதையும் இல்லை. ஏதோ உயர் அதிகாரிகளை கூப்பிட்டு மீட்டிங் போட்டு தீர்வு காணும் கூட்டம் அப்படின்னு. என்ன தீர்வு காண போறீங்க? ஸ்ட்ரைட்டா அது தேவையே இல்லையே. நீங்க தான் முன்னாடியே வாக்குறுதி 503 திரு அண்ணாமலை அவர்கள் சொன்ன மாதிரி 100 ரூபாயை ஒரு சிலிண்டருக்கு குறைப்பேன், நீங்க குறைச்சிட்டு போக வேண்டியதானே? ஏன் குறைக்க மாட்டேங்கிறீங்க? கிடையாது. திருப்பி நான் சொல்றேன், 1240 ரூபா காங்கிரஸ் UPA அரசு ஆட்சியை விட்டு அகலும் போது, BJP அரசு வந்த போது, NDA அரசு வந்த போது 968 ரூபாய், கிட்டத்தட்ட 1/3 விலை குறைக்கும். அதுவுமே இந்த
பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனால அதுலயும் ஒரு 300 ரூபாய் சப்சிடரி கொடுத்தாங்க. 10.5 கோடி மக்களுக்கு கொடுக்கப்படும். அப்ப அது 668 ரூபாய், கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி வேலையில கொடுத்துருக்காங்க. 9 சிலிண்டர் அந்த மாதிரி மானியம் கொடுக்கப்பட்டது. முதலமைச்சர் உறுதிமொழி கொடுத்து தேர்தல் வாக்குறுதியில சொல்லி 5 ஆண்டு முடிய போயிருது. 1 ரூபாய் குறைக்கல. இந்த பெட்ரோல் டீசல் இதை பற்றின புரிதலுக்காக ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புள்ளி விவரங்களை சொல்றேன். அது என்ன அப்படின்னா, ஒரு சிலிண்டரினுடைய அடிப்படை விலை 581 ரூபாய் 50 காசு. மத்திய அரசினுடைய வரி அதுல 5%, அது 29 ரூபாய் 10 பைசா. நல்லா கவனிங்க. மாநில அரசு, தமிழ்நாடு மாநில அரசினுடைய வரி 55%, அதாவது 319.83 ரூபாய். அப்போ ஒட்டு மொத்தமா 930 ரூபாய் ஒரு சிலிண்டருக்காக. இதுல யாரோட வரி ஜாஸ்தி? 29 ரூபாய் மத்திய அரசு வாங்குறாங்க, இவங்க 320 ரூபாய் வரைக்கும் மாநில அரசு வாங்குறாங்க. எவ்வளவு கொள்ளையடிக்கிறாங்க. ஆனா குற்றச்சாட்டு எல்லாம் மத்திய அரசு. சரி, மத்திய அரசு 29 ரூபாயும் குறைச்சிடணுமா? நீங்க 1 ரூபாய் கூட குறைக்க மாட்டீங்க, உள்டா நீங்க ஏத்திடுவீங்களா? இது ஒரு சிறு புள்ளி விவரம் தான் உங்களுக்காக. இது இருக்கு, நீங்க போய் தேடி பார்த்து கண்டுபிடிக்கலாம். ஆனா என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு புள்ளி விவரத்தை காமிச்சு, இதனால இந்த டாக்ஸ் வருது, அதனால அந்த டாக்ஸ் போடுறோம், இதனால மத்திய அரசு அதிகமா வாங்குது, மாநில அரசுக்கு குறைத்து பங்கீடு கொடுக்கப்படுகிறது, இந்த மாதிரி ஏதாவது கதை பண்ணி சொல்லி 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 மக்களை ஏமாற்றி கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் ஒரு புள்ளி விவரம், போர் ஆரம்பித்த பிறகு மற்ற நாடுகள்ல பெட்ரோல் சார்ந்த பொருட்களின் மீதான விலை, வரி விலை எல்லாம் எவ்வளவு ஏறி இருக்கு அப்படிங்கிற ஒரு டேபிள். அதே இந்தியாவோடது 28ஆம் தேதி பிப்ரவரியிலிருந்து இன்னை வரைக்கும் சமையல் எரிவாயுவை தவிர மற்ற எந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்லையும் விலை ஏற்றவில்லை. இது உண்மை. இது ஒரு பக்கம். பல நடவடிக்கைகள் எடுத்திருக்கான்னு சொல்லியிருக்கேன். ரிலையன்ஸினுடைய அதிபர் முகேஷ் அம்பானி, நாங்க 25% எல்பிஜி ப்ரொடக்ஷனை அதிகரிச்சிருக்கோம் அப்படிங்கிறார். இது மத்திய அரசின் வழிகாட்டுதல் மூலமாக அவங்க என்ன சொல்றாங்களோ நாங்க அதை செய்யறோம்ப்பா. பிரைவேட் கம்பெனி தான், ஆனா செய்யறாங்க. இங்க எதனுடைய உற்பத்தியை அதிகரிக்கிறாங்க? பிரைவேட் கம்பெனியா இருந்தாலும் டாஸ்மார்க்கு தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி பல முக்கியமான பண்டிகை நாட்கள்ல டார்கெட்டை ஏற்றி நீங்களும் உற்பத்தி அதிகரிச்சு சப்ளையும் அதிகரிங்க. அந்த உற்பத்தி தான் இங்க நதிரு. இப்ப உடனே சொல்லலாம் அம்பானி கூட சில இதெல்லாம் படித்தேன். போன வீடியோவில் பல பேர் பலவிதமான கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க மேலே என்னால் ஒரு சிறு வருத்தம் தான் பட முடியும். ஒருத்தர் போயிட்டுருக்காரு, கார்பரேட்லாம் கண்ணாப்புனான்னு கொள்ளையடிக்கிறாங்க, நீங்கள் அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்க? கார்பரேட்டில் கொள்ளையடிக்கிறாங்க. லாப நோக்கு இல்லாத தனியார் வர்த்தகம்ங்கிறது நடக்கவே நடக்காது உலகத்தில் எங்கேயுமே. உங்களால் முடிஞ்சால் நீங்கள் எடுத்து செய்யுங்க, வேணான்னு சொல்லலை. இப்போ புதிய விமான தளம்லாம் வரப்போகுது, ஒசூரில் கூட வரும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பலவிதமான கட்டுமானங்கள்லாம் நீங்கள் வாங்க, முதலீடு செய்யுங்க. இல்லை நீங்கள் ஆளுங்கட்சி கிட்ட சொல்லுங்கள், உங்கள் எம்எல்ஏ எம்பி கிட்டலாம் இருக்கிறவங்கள்ட்டலாம் அவங்களெல்லாம் வச்சு பணம் வச்சுருக்காங்களே அவங்கள இந்த மாதிரி முதலீடு செய்ய சொல்லுங்கள். அவங்க செய்ய மாட்டாங்க. சும்மா நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள், வர்த்தகம் செய்பவர்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. கொக்கோ கோலாவோ, பெப்சி கோலாவோ, மேக்டானல்ட்ஸோ, கேஎஃப்சியோ, வேற எதுவுமோ பல மருந்து கம்பெனிகளோ லாபம் அடித்து கொள்ளையடித்து கொண்டு போவதை நம்ம எப்பேற்பட்ட வெற்றி அப்படின்னு கொண்டாடுற அதே நாம ஒரு இந்திய கம்பெனி உழைத்து இங்க இருக்கிறவங்களுக்கு வேலை கொடுத்து செஞ்சாங்கன்னா உடனே அதுல ஊழல், இதுல ஊழல். சரி, கொண்டு வாங்க. இந்த 11 ஆண்டுகள்ல ஏதாவது பெரிய லெவல்ல ஊழல் நடந்திருக்கு? சிறு சிறு ஊழல்ல நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை, இப்பவும் நடந்துகிட்டு தான் இருக்கு. பெரிய லெவல்ல நடக்குதா? இந்த அரசு மேல நீங்க குற்றச்சாட்டு வைக்க முடியுமா? சும்மா எல்லா கார்பரேட்டும் கொள்ளையடிக்கிறாங்க, அவங்க மேல கேஸ் போடுங்க, அவங்க உள்ள தள்ளுங்கன்னா நடக்காத காரியம். இது பல பேர் சொல்லியிருக்காங்க. இன்னொருத்தர் இந்த மத்திய அரசு கையாலாகாத அரசு, இதுக்கு உதவி செய்யறது வேஸ்ட் அப்படிங்கிறாரு. கரெக்ட், கையாலாகாத அரசு. நீங்க எடுங்களேன், நீங்க வாங்கலாம். யாரெல்லாம் பேசுறீங்களோ ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் HRNC, ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் இது இருக்கு இல்லைங்களா, அதாவது இந்த கோவில்களெல்லாம் நிர்வாகம் பண்ணக்கூடிய அமைப்பு, தமிழ்நாட்டினுடைய அரசு அமைப்பு, அதை எதிர்த்து எனக்கு தெரிஞ்ச 3 பேர் 4 பேர் தான் கேஸ் போடுறாங்க. ஒன்று TR ரமேஷ், இன்னொரு நண்பர் B ஜெகநாதன்றவர், இன்னொருத்தர் இருக்கார் என்னுடைய பேருடையவர் தான் ரங்கராஜன் நரசிம்மன். வேற யாராவது கேஸ் போடுறாங்களா? PIL கொண்டு வாங்க. எத்தனை நிலங்களை, 1 லட்சம் ஏக்கர் நிலங்கள் பறிபோய் உள்ளன அப்படிங்கிறாரு TR ரமேஷ். 5000 to 6000 ஏக்கர் மட்டும்தான் நாங்க மீட் எடுத்துட்டோம்னு பரப்புரையும்
ப்ராபகண்டாவும் தான் செய்கிறாங்க. இந்த வார்த்தை ப்ராபகண்டான்னு வரும்போது தான் டிஎம்கே பற்றி இன்னொரு செய்தியும் படித்தேன். என்ன அப்படின்னா, இவங்க இந்த மாதிரி இந்த பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு எல்லாத்த பற்றியும் வதந்திகளை கிளப்பி விட்டாங்களே, இப்போ அது அவங்களுக்கே திருப்பி அடிக்குது. என்னன்னா, பல பேர் மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயா அண்ணாமலை அவர்கள் நிரூபிச்சிட்டாரு, உங்களுடைய முன்னாள் அமைச்சரும் இப்போ இருக்கக்கூடிய எம்பியும் ஆமா நான் 2 கப்பல் வாங்கினேன் அது உண்மைதான்னு, நீங்க ஏன் அந்த கப்பலை ஈரானுக்கோ இல்ல சவுதி அரேபியாக்கோ அனுப்பி எண்ணெயை கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமாவது நீங்க கொண்டு வரக்கூடாதா? இங்கதான் மணலியில மெட்ராஸ் பெட்ரோலியம் அண்ட் ரிஃபைனரிஸ் இருக்கு, அங்க சுத்திகரிச்சு நம்ம கொடுக்கலாமே அப்படின்னு ஒரு கேவலமா போயிட்டு இருக்கு. இதை தவிர இன்னும் சில பேர் இன்னும் என்னென்னமோலாம் கேட்டிருக்காங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு 100 ரூபாய் மானியம் தரங்களேன், அட்லீஸ்ட் விலையை இப்பவாவது குறைங்களேன், கடைசி 2 மாசம் தானே இருக்கு, அப்பயாவது குறைச்சு மக்கள் கிட்ட ஓட்டு வாங்குறதுக்கு அதை ஒரு உத்தியா கூட பயன்படுத்திக்கலாமே அப்படின்னா. இப்ப அதனால என்ன பண்ணிட்டாங்களான்னா, இப்ப தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கக்கூடிய டிஎம்கே அரசு இந்த மாதிரி வதந்திகளை பரப்புவதை வெகுவாக குறைத்து விட்டார்கள், ஆல்மோஸ்ட் நிறுத்தி விட்டாங்க அப்படிங்கிற லெவலுக்கு வந்திருக்கு அப்படின்னு அந்த செய்தியை நான் படித்தேன். ஸோ எப்பவுமே இந்த அரசு என்ன செஞ்சது, இது கையாளாகாத அரசு, அது கையாளாகாத அரசு, இதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம், அதுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கலாம், எல்லாம் ரொம்ப ஈஸி கேட்குது. தனி மனிதனா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. அந்த மாதிரி பல தனி மனிதர்கள் சேர்ந்தது தான் சமூகம். அந்த சமூகம் ஓட்டளிக்கிறது தான் இப்ப இருக்கிற மத்தியில் இருக்கிற ஆட்சி. நம்மளால செய்ய முடியுது ஒன்னே ஒண்ணுதான். நான் திருப்பி சொல்றேன், எல்லாரும் பனிஷ் பண்ணுங்க. நான் கேட்டுக்கிறேன் உங்ககிட்ட, நீங்க பனிஷ் பண்ணுங்க. உங்க ஓட்டு மூலமாக ஒரு உன்னதமான சமுதாயத்தை உருவாக்குங்க. நம்ம ஓட்டை விற்கிறோம், இலவசத்துக்காக ஆசைப்பட்டு அவங்க பின்னாடி போறோம், அவங்களுக்கு ஓட்டு போடுறோம். கடைசியில வேற யாரோ அதுக்கு தீர்வு காணணும், அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிற எந்த விதத்துல நியாயம்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து அது. கனிமொழி எம்பி அவர்கள் மத்திய அரசை பார்த்து விரைந்து செயல்படுங்கள் அப்படின்னு ஒரு பதிவை போட்டாங்க. அதுக்கு வந்திருக்கிற கமெண்ட்ஸும் ரிப்ளையும் மீம்ஸும் பார்த்தீங்கன்னா ஆஹா அமோகம். என்ன சொல்றாங்கன்னா, மத்திய அரசு விரைந்து தான் செயல் பண்ணிட்டு இருக்காங்க, உங்க கண்ணுக்கு தான் தெரியல, நீங்க வேணா ஒன்று செய்யுங்க, உங்க அண்ணன் கிட்ட சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை முதல்ல கையில் எடுத்து விரைந்து செயல்படுங்கன்ற மாதிரிலாம் வீடியோலாம் பார்த்தேன். ஒரு சாம்பிளுக்கு இது கூட கொஞ்சம் காமிச்சிருக்கேன், அதையும் பாருங்க. ஸோ உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி, வணக்கம்.